அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சுருக்கு ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷனில் 16வது சம் ஆல்ரெடி 15 சம் முடிச்சாச்சு. 16வது சம் பாருங்க ஓகேங்களா. அதாவது 1 - 1/2 அடுத்து 1 - 1/3 1 - 1/4 டாட் 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 கடைசியா 1 - 1/n ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்ல கண்டிப்பாக ஒரு மாடல் கொஸ்டின் இருக்கு, அதை நல்லா பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்தாலே நான் நம்பர் மட்டும் தான் மாற்றோம் ஓகேங்களா. அப்போ கவனிங்க, அப்போ ஒரு ரெண்டுல 1 போயிடுச்சுன்னா அதே 1/2 தான். இல்லை அப்படி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னுல இருந்து ஒரு அரையை கழிச்சிடலாமா, ஒன்னுல இருந்து அரை போயிடுச்சுன்னா வெறும் அரை தான் ஓகேங்களா, அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இதை பெருக்குங்க, ஒரு ரெண்டு இங்க மைனஸ் தான், அப்ப 2ல 1 போயிடுச்சுன்னா 1/2 போட்டாச்சு. ஓகே, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க பண்ணுங்க, ஒரு 3 3 இப்படி பெருக்கணும், அங்க மைனஸ் பண்ணும். ஏன்னா மைனஸ் தான் மைனஸ் பண்ணும், பிளஸ்னா பிளஸ் பண்ணும் ஓகேவா. அப்ப ஒரு 3 3 3ல 1 போயிடுச்சுன்னா 2, அப்ப 2/3 பிராக்கெட்னாலே பெருக்கல் நடத்தும் ஓகேவா. அப்ப வந்து 2/3 இருக்கும் ஓகேங்களா. அதுதான். அடுத்து ஒரு நாள் 4 4ல 1 போயிடுச்சுன்னா அதே மாதிரி 3/4 இருக்கும். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போட்டிங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா n இருக்கும், 1 × n n, அதே மாதிரி n-1 அப்படியே n-1/n அவ்வளோதான் ஓகேங்களா. போட்டாச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது கவனிங்க, இப்போ ஃபுல்லாக கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணும்போது இங்கே 2 இருக்கா, அங்கேயும் 2 இருக்கும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகுது, இந்த 2 கேன்சல் ஆகுது ஓகேங்களா. இந்த ஷேப்பில் கேன்சல் ஆகுது, பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி இப்படி கேன்சல் ஆச்சுனாலே இந்த 3 கேன்சல் ஆகும். இங்கே ஒரு 4 இருக்கா, அப்போ இங்கேயும் ஒரு 4 இருக்கும். அப்போ இந்த 4ம் கேன்சல் ஆகும் ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரி கேன்சல் ஆனாலே இங்க மேல 1 மீந்திருக்குல்ல, இந்த 1 மேல அப்படியே தான் இருக்கும். கடைசியா பாருங்க, கீழே ஒரு n இருக்கு பாருங்க, n அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இந்த n-1 இங்க இருக்கும், இது ஆல்ரெடி கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி n மீந்திருக்கும். இவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா. இது மாதிரி இன்னொரு 2 மாடல் இருக்கு, நடத்திடுறோம். மேல இருக்கிற 1ம் கீழே இருக்கிற n மட்டும் தான். அப்ப 1/n தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. கேன்சல் பண்ணும்போது இந்த ஷேப்ல கேன்சல் ஆகும். அதே இன்னொரு கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் வரும், அது இப்படி கேன்சல் ஆகும், இந்த ஸ்டாண்டிங்ல கேன்சல் ஆகும். அதாவது இப்படி கேன்சல் ஆச்சுனே போச்சுன்னா n கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா. இதுவும் ஆன்சரா வரும். அடுத்ததுல பார்க்கலாம். அப்ப இந்த மாடல் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த மாடல், அடுத்து 17வது சம் பார்க்கலாம். இப்போ 17வது சம் பாருங்க, போன சம் மாடல் தான், கடைசியாக இந்த n ஃபார்மேட் கொடுத்தாங்க ஓகேவா. n இருந்துச்சு, இங்க வந்து ஃபுல்லாவே நம்பரா இருக்கு ஓகேவா. இப்படி கொடுத்தாலே நம்ம சுருக்கலாமா, கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மதிப்பு காண்கன்னு கேட்பாங்க, இல்லை சுருக்குன்னு கேட்பாங்க ஓகேவா. கவனிங்க, அப்போ இந்த 3 எடுத்து இங்கே பண்ணுங்க, 3ஆல பெருக்கிட்டு இங்கே மைனஸ் தான் கழிச்சணும், ப்ளஸ் தான் கூட்டினோம் ஓகேவா. அப்போ ஒரு 3 3ல 1 போயிடுச்சுன்னா 2, அப்போ இங்கே வந்து 2/3 நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா. 2/3 நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இங்கே பாருங்க, அதாவது ஒரு 3 3ல 1 போயிடுச்சுன்னா 2/3. இங்கே பண்ணுங்க, ஒரு நாள் 4 4ல 1 போயிடுச்சுன்னா 3 கீழே இருக்கிற நம்பர் அப்படியே தான் போடுறோம், கீழே இருக்கிற நம்பர் அப்படியே தான் வரும் ஓகேவா. பிராக்கெட்னாலே பெருக்கல் நடத்தும். அதே மாதிரி இதை பாருங்க, 4 5 5, அதாவது 5 1 5, 5ல 1 போயிடுச்சுன்னா 4, அப்ப 4 கீழே இருக்கிற நம்பர் அப்படியே போட்டாச்சு. புரியுதா, அப்படியே எல்லாத்தையும் எழுதியாச்சு. கடைசி எதை பார்க்கலாமா. அப்ப 100 × 1 100, 100ல 1 போயிடுச்சுன்னா 99/100. கடைசி என்ன இருக்குன்னா 99/100 அர்த்தம் ஓகேங்களா. இடம் இல்லை, நான் இங்கே எழுதிக்கிறேன் ஓகேவா. 99/100, இப்ப 99/100 ஓகேவா. புரியுதா பாருங்க. இப்போ இதை அடிச்சாலே ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா. அப்படி கேன்சல் பண்ணுங்க. எப்படி கேன்சல் ஆகும் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதாவது நல்லா பாருங்க, புரியுதா பாருங்க. இப்போ இதை இங்க கேன்சல் ஆகல ஓகேவா. நீங்க இப்படி அடிச்சுக்கலாம் இருக்கக்கூடாது ஓகேவா. இந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா சேம் நம்பர், அப்பதான் இந்த 3 இதுவும் கேன்சல் ஓகேவா. இந்த 4 இதுவும் கேன்சல் ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 5, அதாவது கீழே இருக்கிறது, அப்ப இங்க ஒரு 5 இருக்கும், அப்ப அந்த 5 இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு ஓகேவா. இப்படிதான் கேன்சல் ஆகுமே ஓகேவா. அப்ப இது மாதிரி இங்க நம்பர் மீந்து போச்சுனாலே, அதாவது மேல நம்பர் மீந்தா கடைசி கீழே நம்பர் தான் எடுத்துக்கணும். இது 100 தான் நமக்கு ஆன்சர். புரியுதா உங்களுக்கு. நீங்க போய் 99 எடுத்துக்கூடாது. ஃபர்ஸ்டே மேலேயே ஒரு நம்பர் மீந்துச்சுன்னா அந்த மேல் நம்பர் 2 போட்டுட்டு இதோட போய் கீழே யார் மீந்திருக்காங்களோ அதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா. அப்ப 2/100 தான் ஆன்சர். இதை அடிச்சிங்கன்னா வரும் உங்களுக்கு 1/50 உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. அதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா. எடுத்து இன்னொரு 18வது சம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்து 18வது சம் பாருங்க, ஃபுல்லாவே பிளஸ்ல இருக்கு ஓகேவா. இப்போ ஆல்ரெடி 2 சம் பார்த்தோம், மைனஸ்ல இருந்துச்சு, இது ஃபுல்லா பிளஸ்ல இருக்கு ஓகேவா. பாத்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணலாம் பாருங்க. அப்ப அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இங்க பெருக்கணும், இங்க பெருக்கிட்டு இங்க என்ன குறி மைனஸ் வந்தா கழிச்சணும், பிளஸ் வந்தா கூட்டினோம். அப்ப 2 பிளஸ் 1 கூட்டினா 3, அப்ப 3 கீழே இருக்கிற நம்ம அப்படியே போட்டுறணும். 3/2 பிராக்கெட்னா பெருக்கல் நடத்தும். அப்ப அதே மாதிரி பண்ணுங்க, ஒரு 3 3 + 1 4/3 பிராக்கெட்னா பெருக்கல் நடத்தும். அப்ப ஒரு நாள் 4, அப்ப ஒரு நாள் 4 4 + 1 5/4 ஓகேவா. டாட் டாட் டாட். அதே மாதிரி அங்கேயும் பண்ணலாமா. அப்ப n × 1 n + 1 அது வெறும் n+1, அப்ப வெறும் n+1, கீழே என்ன இருக்கு n ஓகேவா. அப்படியே வச்சாச்சு. புரியுதா பாருங்க. இது வரைக்கும் போட்டாச்சா. இப்போ எந்த பக்கம் கேன்சல் ஆகுது பாருங்க. நீங்க இது 2 எல்லாம் அடிச்சுட்டு கூட அடிக்காம சேம் நம்பர் எப்படி, இந்த 3 கேன்சல் ஒரு முறை, அதே மாதிரி இந்த 4 கேன்சல், அப்ப இந்த 5 கேன்சல் ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் இங்க செக் பண்ணி பார்க்கலாமா. முதல் ரோல பாருங்க, இங்க மேல அடிபட்டுருச்சா, அப்ப கண்டிப்பா கீழே தான் மீந்திருக்கு. அப்ப கீழே மட்டும்தான் நம்பர் மீந்திருக்கு. அப்ப ஒரு பை போட்டு கீழே இந்த 2 தான் ஆன்சரா வரும் ஓகேவா. இதுல கீழே ஆன்சர் அடிபடாம இருந்தாலே லாஸ்ட்ல வந்து மேல எடுத்துக்கணும். மேல என்ன இருக்கு n+1, அதை எடுத்துக்கணும், அவ்வளவுதான்.
ஓகேவா? இதான் நமக்கு ஆன்சர். ஏன்னா இது ஃபுல்லாக மேலே இங்கேயும் கேன்சல் ஆச்சுன்னா கடைசியாக எண்ணும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? அப்போ முதல் இதிலே பாருங்க, கீழே நம்பர் மீந்திருந்தா இந்த கீழ் நம்பர் எடுத்துட்டு லாஸ்ட்டில் போயிட்டு மேலே எடுத்துக்கணும். ஓகேவா? ஒருவேளை ஃபர்ஸ்ட் இதில் மேலே மீந்திருக்கும், மேலே ஆன்சர் நம்பர் அடிப்படாமல் மீந்திருந்துச்சுன்னா மேல் நம்பர் எடுத்துட்டு கடைசியில் போய் கீழ் நம்பர் எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா n+1/2 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 19வது சம் பார்க்கலாம். இப்போ 19வது சம் பாருங்க, x² - 16 / x+4. ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு இங்க வகுத்தல் சிம்பிள், ஓகே, வகுத்தல் குறி இருக்கு, இங்க ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இப்போ இது மாதிரி கொடுத்துட்டாலே கண்டிப்பா இதுல கண்டிப்பா ஒரு ஃபார்மேட் இருக்கும், ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? இதுல ஃபார்முலா இருக்கு பாருங்க. என்னன்னா இதை பாருங்க, இது என்ன ஃபார்முலானா x² - 16 யாரோட ஸ்கொயர்? 4ஓட ஸ்கொயர். ஓகேவா? இது நமக்கு தெரியணும். x² 16னா 4ஓட ஸ்கொயர். நம்ம அப்போ என்னது a² - b². அப்போ a² - b² a + b × a - b அர்த்தம். இதுக்கு பதிலாக நம்ம இதை தூக்கி போடணும். ஓகேங்களா? அப்போ x+4 ஒரு முறை, x - 4 முறை அங்கே புட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ அப்படியே எழுதலாமா பாருங்க. அப்போ இதை தான் இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேவா? அப்போ இங்கே நான் பேர் வச்சு 4ன்னு மாற்றியாச்சு. ஓகேவா? அப்போ இது x+4 x - 4 எழுதினாலே போதும், ஃபார்முலா கிடைச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதை x+4 × x - 4ன்னு வச்சுக்கிட்டேன். அதாவது இது a² - b² ஃபார்முலா. அப்போ a + b a - b. ஓகேவா? கீழே அப்படியே தான் இருக்கு x+4ன்னு. இங்க வகுத்தல் சிம்பிள் இருக்குல்ல, வகுத்துல அப்படியே வச்சு போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை நான் பெருக்கலாம் மாத்திக்கிறேன். வகுத்துல பெருக்கலாம் மாத்திட்டா ஈஸியா முடிஞ்சிடும். வகுத்துல பெருக்கலாம் மாத்திட்டு இதை தலை மாத்தி திருப்பி போட்டுருங்க. அவ்வளவுதான். கீழே இருக்கிறது மேலே போயிடும். அப்ப x+4 மேலே போயிடும், மேலே இருக்கிறது வந்து கீழே வந்துடும். அவ்வளவுதான், ஒரே ஸ்டெப் தான். ஓகேங்களா? வகுத்துல வந்து பெருக்கல் ஆயிடுச்சு. ஓகேவா? முடிஞ்சு போச்சு. இப்போ கேன்சல் பண்ணலாமா? எதுலாம் ஏன்னா ஃபுல்லா பெருக்கல் இருக்குல்ல, அப்போ எங்க நீங்க அடிச்சுக்கலாம். அப்போ இந்த x+4க்கு இதை அடிச்சுக்கலாம், x - 4க்கு இதை அடிச்சுக்கலாம். அப்போ ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடுச்சு. மீந்து இருக்குது ஒன்னே ஒன்று தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெறும் x+4 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இது மட்டும் தான் ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், ஆனால் உங்களுக்கு இது தெரியணும். ஓகேவா? இதுக்கு பதில் நம்ம எப்படி எடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் போட முடியும். ஓகேங்களா? ஃபார்முலா இதுதான். ஓகேவா? எழுதி போட்டாச்சு. அடுத்து 20 சம் பார்க்கலாம். அடுத்து 20வது சம் பாருங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாவே ரூட்டுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? அப்போ √5 கொடுத்துட்டு கடைசியா ஓகேங்களா இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. இது அடுத்ததும் பாருங்க, ஃபுல்லா 3ல இருக்கு. ஓகேவா? 3 கொடுத்துட்டு கடைசியா இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இதுல கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாடல் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டி கொடுக்காம இருக்கும். ஓகேங்களா? கொடுக்காம பிரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 12னா வச்சுக்கோங்களேன், அது வந்து 3 4ன்னு பிரிக்கிறோம்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கா. அப்போ இது மாதிரி மாடல் வந்து அடுத்து வேற மாதிரி போடணும். ஓகேங்களா? நம்ம கண்டது ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இதை மட்டும் செக் பண்ண போறோம். உள்ள எல்லாம் சேம் நம்பரா இருக்கா, உள்ள ஏதாவது பிளஸ் மைனஸ் குறி இருக்கா? எதுவுமே இல்லை, பிளஸ் மைனஸ் குறி இல்லை, எந்த ஒரு சிம்பிளுமே இல்லை, ஃபுல்லா ரூட்டா தான் இருக்கு, ஒரே சேம் நம்பரா தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டோம். பார்த்தாலே ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா இன்ஃபினிட்டி இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாலே உள்ள இருக்கிற நம்பர் தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 5 ஆன்சர். இது முடிஞ்சிருச்சு. இது மாதிரி இந்த செட்டப்ல இருந்தா. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதே மாதிரி மாடல் தான், ஃபுல்லா 3 கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்ஃபினிட்டி இருக்கு. ஓகேவா? நம்ம செக் பண்ண வேண்டியது ஏதாவது சிம்பிள் உள்ள இருக்கா. ஓகே, எதுவுமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற 3 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இந்த கணக்கு 5, இந்த கணக்கு இந்த 3 தான் ஆன்சர். புரியுதா பாருங்க. அப்ப அடுத்து நம்ம இன்ஃபினிட்டி இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஓகேவா? அதை பார்க்கணும். அப்ப இது மாதிரி கணக்கு நிறைய போடுறதுக்கு ஸ்கொயர் நல்லா படிச்சு வச்சிடணும். ஸ்கொயரை வச்சு தான் அடுத்த கணக்கு போட முடியும். ஓகேங்களா? அப்ப இது புரியுதா பாத்துக்கோங்க. இந்த ஒரு மாடல். அடுத்து 21 பார்த்துடலாம். அடுத்து 21வது சம் பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சம்மே ஃபுல்லா ரூட் இருந்துச்சு. ஓகேங்களா? √5 பார்த்தோம், √3 எங்கேயுமே பார்த்து குறி இருந்திருக்காது. ஆனா இன்ஃபினிட். ஓகேங்களா? அந்த இன்ஃபினிட் சிம்பிள் இருந்துச்சு. இப்போ இதுல இன்ஃபினிட் சிம்பிளே கிடையாது. அப்ப இந்த ஒரு மாடல் பார்த்தோம். ஓகேவா? அப்ப இதை என்ன பண்ணணும்னு பாருங்க. அப்ப அந்த எதுவுமே இன்ஃபினிட் சிம்பிள் இல்லை அப்படின்னா இது எப்படி பண்ணணும்? ஓகே, சிம்பிளா போடலாம். அப்ப கவனிங்க, உள்ள எல்லாம் சேம் நம்பரா இருக்கா, உள்ள எல்லாமே சேம் நம்பரா தான் இருக்கு. ஓகேவா? அதை பார்த்துட்டு இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. ஓகேங்களா? என்னன்னா இதை பாருங்க. அப்ப 2n - 1/2n. ஓகேவா? இதை மட்டும் நீங்க போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சரே கிடைக்கும். ஓகேங்களா? எப்பனா இந்த இன்ஃபைனைட் சிம்பிள் வந்து வராத போது, இது வந்து வரல, இந்த இன்ஃபினிட் சிம்பிள் வரலனா எப்படி இதை போட்டு ஆன்சர் கிடைச்சு. இந்த என்னன்னா ஒண்ணுமே இல்லை. எத்தனை ரூட் இருக்கு பாருங்க, 1 2 3 4, மொத்தமே 4 ரூட் தான் இருக்கு. அப்ப என்னக்கு பதில் 4 போட்டாலே போதும். பாத்தீங்கன்னா 2 என்னக்கு பதில் 4ன்னு போட்டாச்சு, -1. அதே மாதிரி 2 என்ன, அப்ப 2 அதே மாதிரி இந்த 4 போட்டா போதும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப 2 4னா 2 வந்து 4 முறை போட்டு பெருக்கணும். ஓகேங்களா? அதான் இப்படி சொல்றேன், 2 2 2 2 சொல்லிட்டு 4 முறை போடணும். அப்ப 4 4 16 வருது. அதாவது 2/4 மதிப்பு பாத்தீங்கன்னா 16. 16ல 1 போச்சுன்னா 15. ஓகேவா? பாத்தீங்கன்னா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 15 கீழே 2/4னா 16. அவங்க ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 15/16 கிடைக்குது. 15/16 கிடைக்குதா? ஓகேவா? அப்படியே எடுத்துக்கலாம். எப்படின்னா கொஸ்டின்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 8. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா அந்த 8 மட்டும் இப்படி போட்டுட்டு நமக்கு என்ன கிடைச்சது, 15/16ன்னு 8ஓட அடுக்குல போட்டணும். அவ்வளவுதான் ஆன்சர்.
ஓகேங்களா? இது மாதிரி இந்த சிம்பிள் இல்லைனா இன்ஃபினிட் இல்லைனாலே இதுதான் 2n - 1/2n. ஓகேவா? என்னன்னா எத்தனை ரூட் இருக்கு, எத்தனை ரூட் மொத்தம் 4 ரூட் இருக்கா, 1 2 3 4. அப்ப n வந்து 4. ஒருவேளை ரூட் வந்து 3 தான் கொடுத்தாங்கன்னா நீங்க n க்கு 3 கொடுத்தா போதும். ரூட் மொத்தம் 5 ரூட் கொடுத்திருந்தாங்கன்னா உள்ள இருக்கிற நம்பரை பார்க்க கூடாது, ரூட்டை தான் கவுண்ட் பண்ணி உள்ள போட்டணும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு சம் போட்டுடலாம். அப்ப நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு உள்ள என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருடைய பவர்ல போட்டணும். இப்போ 8னா 8 பவர்ல 5/16 கண்டுபிடிச்சதுக்கு 8ஓட பவர்ல போட்டா நமக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதெல்லாம் எப்ப என்ன பண்ணணும்னா இந்த இன்ஃபினிட்டி வராத போது ஒருவேளை இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும்னா டைரக்டா உள்ள இருக்கிறது ஆன்சரா இருக்கும். இன்ஃபினிட்டி கொடுத்துட்டா உள்ள இருக்கிறது நமக்கு ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அடுத்து 22 பார்க்கலாம். 22 சம் 22 பாத்தீங்கன்னா அதே தான் போனதுல 8 8ன்னு போட்டா இப்ப 3 3 இருக்கு. மொத்தமே நான் 3 ரூட் தான் இருக்கு. ஓகேவா? அங்க ரூட் 3 கொடுக்கலாம், 5 கூட கொடுக்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது இங்க இன்ஃபைனைட் சிம்பிள் இருக்கான்னு பார்க்கணும். இன்ஃபைனைட் சிம்பிள் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்மேட் இந்த 2n - 1/2n. ஓகேவா? இதை போட நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். என்னென்னது நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எத்தனை இருக்கு, மொத்தம் 3 இருக்கா. அப்ப n-க்கு பதில் நம்ம 3ன்னு போட்டா போதும். அப்ப n-க்கு பதில் 3 போடலாமா? அப்ப 2/3 ஆனது 8ன்னு அர்த்தம். அப்ப n-க்கு பதில் 3ன்னு போட போறேன். அப்ப 2/3 - 1/2 n-க்கு பதில் 3ன்னு போட்டாச்சு. ஓகேவா? அப்ப 2/3 ஆனது 2 3 முறை போட்டு பெருக்கணும். இப்படி சொல்றேன், 2 × 2 × 2 இதான் அதுக்கு அர்த்தம். ஓகேவா? அப்ப 2 அப்ப 8 வருதா நமக்கு வேல்யூ. அப்ப இதோட வேல்யூ 8. அப்ப 8ல 1 போயிடுச்சுனா 7. அப்ப மேல மட்டும் 7, கீழே 8 இருக்குமா. 2³ 8 தானே. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7/8 கிடைக்குது. 7/8 கிடைக்குது. உள்ள என்ன நம்பர் இருக்கு, 3யா. அப்ப 3 போட்டணும். 3யோட பவர்ல தான் நம்ம கண்டுபிடிச்ச தூக்கி போடணும். அப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 3 பவர்ல 7/8 தான் நம்மளுடைய ஆன்சர். 3 பவர்ல 7/8. அப்ப பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் இருந்தா டைரக்டா ஆன்சர் எடுத்துக்கலாம். ரூட்டுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்களோ அதான் நமக்கு ஆன்சர். இன்ஃபைனைட் இல்ல இப்படி மொட்டையா கொடுத்தாங்கன்னா நமக்கு 2n - 1/2 கண்டிப்பா போட்டு நமக்கு ஆன்சர் சிம்பிளா கிடைச்சிரும். ஓகேங்களா? அடுத்து 23 சம் பார்க்கலாம். 23 பாத்தீங்கன்னா எதுவுமே இன்ஃபைனைட் கொடுக்கல. ஓகேங்களா? ஃபுல்லா ரூட் கொடுத்துட்டு ஆனா கவனிங்க நமக்கு சேம் நம்பர் வந்து 1 தான். ஓகேவா? வெறும் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போட்டது இன்ஃபைனைட் இருந்துச்சு, டைரக்டா எடுத்துட்டீங்க. அடுத்துல இன்ஃபைனைட் இல்ல, ஆனா ஒரு 3 ரூட் வந்துச்சு, 5 ரூட் வந்துச்சு. நமக்கு ரூட்டுக்குள்ள நம்பர் தனியா கொடுத்தாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3 ரூட் மட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டு உள்ள 5ன்ற ஒரே சிங்கிள் நம்பர் இருக்கு. ஓகேவா? அப்ப இதனுடைய வேல்யூ கேக்குறாங்க. கவனிங்க, அப்ப நமக்கு இது அப்படியே நம்ம மாத்தி எழுதணும். அப்ப கவனிங்க, ரூட் எக்ஸ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரூட் எக்ஸ்னாலே எக்ஸின் பவர்ல 1/2 அர்த்தம். அதாவது வெறும் இங்க 2 இருக்கிறதா அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ரூட்னாலே எக்ஸ் பவர்ல 1/2 அர்த்தம். புரியுதா? பாத்துங்க, இதான் மதிப்பு. ஓகேவா? ரூட் எக்ஸ்னா எக்ஸ் பவர்ல 1/2 எழுதலாம். ஓகேவா? ஞாபகம். அப்ப நம்ம ஒவ்வொன்றா கன்வெர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 தானே இருக்கு. அப்ப கவனிங்க, வெறும் ரூட் 5 என்ன தெரியுமா அர்த்தம்? 5 பவர்ல 1/2 அர்த்தம். அதான் ரூட்டுக்கு அர்த்தமே. 5 பவர்ல 1/2 அர்த்தம். ஓகேவா? அப்ப கவனிங்க, நான் ஒரு ரூட்டுக்கு 5 பவர்ல 1/2 போட்டேன். இந்த ஒரு ரூட்டுக்கு போட்டேன். ஓகேவா? திருப்பி இதோ ஒரு ரூட் இருக்குல்ல, அப்ப திருப்பி அதுக்கு ஒரு 1/2 போடணும். இதோ ஒரு ரூட் இருக்குல்ல, அப்ப திருப்பி ஒரு 1/2. புரியுதா? பாருங்க, 3 ஆன்சர் வரப்போகுது. அவ்வளவுதான். அப்ப மொத்தம் 3 ரூட் இருக்கா. அப்ப 3 முறை 1/2 போட்டாச்சு. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் பாருங்க, இந்த 5 மட்டும் வச்சுக்கிட்டேன். அப்படியே ஃபுல்லாவே மல்டிபிள் பெருக்கல தானே. அப்ப 2 2 4 4 2 8. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 பவர்ல 1/8. 5 பவர்ல 1/8 இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. அப்ப இது எப்பனா பாத்துங்க, 3 ரூட் கொடுத்திருக்காங்க, 5 கொடுத்திருக்காங்க, எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. அப்ப சிம்பிளா 1/2 பெருக்கினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது ஒரு முக்கியமான மாடல். ஓகேங்களா? அது 24 பார்க்கலாம். 24th சம் பாருங்க. அதுவும் இப்போ போட்ட அதே மாடல் தான். என்ன பண்ணிட்டாங்கன்னா 8 மட்டும் கொடுத்துட்டு 8 கொடுத்துருக்காங்க. 8 கொடுத்து என்ன பண்றாங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க 2 கொடுத்துருக்காங்க, 3 ரூட் ஆஃப் இருக்கு, 4th ரூட் ஆஃப் இருக்கு. ஓகேவா? தனியா கொடுத்தாலுமே நமக்கு என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா அது பாருங்க. இப்ப எக்ஸ் எப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்ப கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் சொன்னாலே தெரியும் அர்த்தம். எக்ஸ் பவர்ல 1/3 தான் அர்த்தம். இப்ப கியூபிக் ரூட்னா எக்ஸ் பவர்ல 1/3 அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இப்ப ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் பவர்ல 1/2 அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாம் தெரியணும். இது இப்படி எழுதலாம், நமக்கு தெரிஞ்சுட்டாலே போதும். எல்லாத்தையும் அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாம் ஈஸியா. அப்ப பாருங்க, 8 தானே உள்ள இருக்கு. 8 உள்ள இருக்கா. அப்ப எல்லாத்தையும் எழுதுங்க. அப்ப நான் 8 மட்டும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 2வா. அப்ப நான் 1/2 எழுதுவேன். பெருக்கல். அடுத்து ஒரு 3 இருக்கா, நான் 1/3 எழுதுவேன். அடுத்து ஒரு 4 இருக்கு, அப்ப 1/4 எழுதுவேன். அவ்வளவுதான். அப்ப 8 அப்படியே தான் இருக்கும். மேல பவர் மட்டும் தான் பெருக்க போறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா அப்ப 2 3 6 6 4 24. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 பவர்ல 24. இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன்ல இப்படிதான் வச்சிருப்பாங்களே. இதை இப்படி எழுதணும்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் எடுத்துடலாம். 25th பார்க்கலாம். 25th சம் பாத்தீங்கன்னா 25th பாருங்க. ஓகேவா? இது ஃபுல்லா ரூட் தான். ஓகேவா? கொடுத்துட்டாங்க. சேம் நம்பர் உள்ள ஃபுல்லாவே சேம் 12 12 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எல்லாத்துலயும் பாருங்க பிளஸ் குறி இருக்கு. பாருங்க, பிளஸ் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபுல்லா பிளஸ் பட் இன்ஃபினிட் இருக்கு. அப்ப இதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷார்ட்கட்டா போட்டுருவாங்க. 12க்கு அப்புறம் என்ன ஸ்கொயர் நம்பர் வருதோ அதான் நமக்கு ஆன்சர் மாதிரி எடுத்துருவாங்க. ஓகேவா? அப்ப 12க்கு அண்ணாண்ட, ஏன் அண்ணாண்ட பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் குறி இருக்கு. பாருங்க, பிளஸ் குறி இருக்கா. அப்ப 12க்கு அப்புறம் யார் ஒரு வர்க்க எண் பாத்தீங்கன்னா 12க்கு அப்புறம் 13 14 15 16 தான் ஒரு வர்க்க எண்.
அப்போ இந்த 16 நம்ம ரூட் எடுத்தாலே போதும் 4 நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா, இதான் நமக்கு ஆன்சர். இது எப்பனா இந்த முதல் நம்பருக்கு அடுத்து பிளஸ் குறி பார்த்தாலே ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இது இவ்வளவுதான், இப்படி போட்டாலே போதும். எப்பனா ஃபுல்லா பிளஸ் குறியா இருக்கு, ஃபுல்லா சேம் நம்பரா இருக்கு அப்படின்னால ஓகே. வேற வேற நம்பர் கொடுத்தா நம்ம மறுசம் நடத்த போறோம் பார்த்துக்கலாம். பட் இந்த ஸ்டெப் பார்த்துக்கோங்க, ஃபுல்லா சேம் நம்பரா கொடுத்துருக்காங்க. முதல் நம்பருக்கு அடுத்தது பிளஸ் இருக்கா, அப்ப 12க்கு அடுத்தது போகணும். ஒருவேளை இங்க மைனஸ் கொடுத்தாங்கன்னா 12க்கு முன்னாடி இப்படி வந்துடணும். ஓகேவா, 12க்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா 9ன்னு ஒரு நம்பர் இருக்கும், ஸ்கொயர் நம்பர். அப்ப அதுக்கு 3 ஆன்சர் வரும். ஓகே, ரூட் எடுத்தா 3 வரும். ஓகேவா, எப்பனா இங்க மைனஸா இருந்தா. ஓகேவா, அதை அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது செக் பண்ணணும். இப்ப 12 பிரிக்கலாம், எப்படி பிரிப்பீங்க? 4 3 12 பிரிப்போம்ல, 4 3 12 வரும். ஆமா, டிஃபரெண்ட் பாருங்க எடுத்துக்கோ. இந்த டிஃபரெண்ட் வந்து 1 இருக்கா, இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்குதா, அப்படி இந்த 1 வரும்போது தான் இது எல்லாமே சூட் ஆகும், கரெக்டா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் வந்து 1 இல்லைன்னு சொன்னாலே இது மாதிரி எடுத்த ஆன்சர் வராது. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. அப்ப 12 எப்படி பிரிக்கலாம்? 4 3 12. அப்ப டிஃபரன்ஸ் 1 இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஷார்ட்கட் வந்து கரெக்டா ஆப்ட் ஆகும். ஓகேவா, கரெக்ட். அப்ப நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். அடுத்து சொல்றேன் ஆன்சர் பாத்தீங்கன்னா அதுக்கு 4. நான் அடுத்தது 26 பார்க்கலாம். 27 பாத்தீங்கன்னா சேம் மாடல் தான். ஓகேவா, நல்ல கொஸ்டின் பாத்துக்கோங்க. எல்லாம் பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. உள்ள எல்லாமே 56 56 ஒரு சேம் நம்பர் மட்டும் தான். ஓகேவா, ஒரே மாதிரி நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி போட்டாச்சு, அதே சம் தான். ஓகேவா, ஒன் டைம் இதையும் பார்க்கலாம். அப்ப 56 கொடுத்துட்டாங்களா, இங்க என்ன சிம்பிள் இருக்கு, இந்த சிம்பிள் மட்டும் பார்த்தா போதும். அப்ப 56க்கு அடுத்து இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கா, அப்ப 56க்கு அப்புறமா அதுக்கு அடுத்த வர்க்க எண் எதுவும் செக் பண்ணலாமா? 56க்கு அப்புறம் 57 58 59 60 61 இது மாதிரி நல்லா ஸ்கொயர் படிச்சவங்க சொல்லி பார்க்க தேவை. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நல்லா தரவா படிச்சிருந்தாலே 56க்கு அப்புறம் ஸ்கொயர் நம்பர் கண்டிப்பா 64 தான் இருக்கும். ஓகேவா, 56 தாண்டிங்கனாலே ஒரு வர்க்க எண் எது 64 தான். அப்ப ரூட் எடுத்த ஆன்சர் என்னது? வெறும் 8 அப்படின்னு ஃபாஸ்டா போட்டுடலாம். எப்ப அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அப்ப முதல் நம்பர் பாக்குறோம், இந்த குறி பிளஸ்ஸா இருந்தா இதுக்கு முன்னோக்கி வர்க்க எண் பாக்குறோம். இதே இந்த இடத்துல மைனஸ் கொடுத்திருந்தா அப்படி பின்னாடி வந்துடணும். ஓகே, 56க்கு இந்த பக்கம் வந்து ரூட் எடுத்து நம்பர் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம இந்த மாடல் ஓகே, இது போதும். இதுக்கப்புறம் அப்ப 28ஆம் சம்ல இருந்து என்ன பண்ண போறோம்னா மைனஸ் வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, அது பார்க்கலாம். அதே மாதிரி டிஃபரன்ஸ் பார்க்க சொன்னேன். இப்ப 56 எப்படி பிரிக்கலாம்? 7 8 56. அப்ப 7 8 56. இந்த ரெண்டுத்தையும் பெருக்கினா டிஃபரன்ஸ் 1 வருதா கழிச்சா, அப்ப 8 7 56 இது ரெண்டுத்தையும் கழிச்சா 1 டிஃபரன்ஸ் வருது. அப்படின்னா தான் இந்த ஷார்ட்கட் கரெக்ட். ஓகேவா, கரெக்டா தான் இருக்கு. இப்ப 28ல இருந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்த மாடல் 28ஆம் சம் பாத்தீங்கன்னா சேம் நம்பர் ஃபுல்லா 20 20 20 கொடுத்துட்டாங்க. உள்ள சிம்பிள் எல்லாமே மைனஸ் மைனஸ் இருக்கு. ஓகேவா, அப்ப எல்லாமே மைனஸ் இருக்கு. அப்ப 20 பிரிக்கலாமா? 20 எப்படி பிரிக்கலாம்? 5 பெருக்கல் 4 இது பெருக்கினா நமக்கு 20 கிடைக்கும். அப்ப டிஃபரண்ட் 1 கிடைச்சிச்சு. அப்ப 20க்கு அப்புறமா என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் சிம்பிள் இருக்கா? ஒருவேளை 20க்கு அப்புறம் பிளஸ் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா 20க்கு அப்புறம் இருக்கிற வர்க்கையை நம்ம எடுத்து ஆன்சர் போடுவோம். இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கிறதால 20க்கு முன்னாடி வந்துருங்க. ஓகேவா, அப்ப 20க்கு முன்னாடி யாரு வருவாங்கன்னா 19 18 17 16. அப்ப 16 தான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வர்க்கை. அப்ப இது ரூட் எடுத்த ஆன்சர் என்னது? 4. ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வர்க்கை என்னதுன்னா 16. அதுக்கு ரூட் எடுத்து நம்ம ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, 16 ரூட் எடுத்தா வெறும் 4. இது வரைக்கும் பிளஸ் ஃபுல்லா நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்ப மைனஸ் தான் இப்படி தான் போடணும். ஓகேவா, அப்ப 20 நம்பருக்கு டிஃபரன்ஸும் பார்த்தாச்சு. 5 4 20 நமக்கு செக் பண்ணா கூட 5க்கு 4க்கு டிஃபரன்ஸ் வந்து அது 1 அப்படிங்கும்போது நமக்கு கரெக்ட். ஓகேவா, அப்படி டிஃபரன்ஸ் 1 வரல அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ் ஃபார்முலா போடணும். அப்பதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 29ஆம் சம் பார்க்கலாம். அடுத்து 29ஆம் சம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரூட்ல தான் இருக்கு. ஓகேவா, ஃபுல்லா நமக்கு ரூட்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ சம் பாத்தீங்கன்னா 43. ஆனா நம்பர்லாம் வேற வேற நம்பர், ஃபுல்லா நம்பர்லாம் வேற வேற நம்பர். ஓகேவா, இப்படி கொடுத்துட்டு நம்மள கேட்டாங்க என்ன பண்ணலாம் பாருங்க. அப்ப 43 31 தனித்தனியா இருக்கு. ஓகேவா, அப்படி இருக்கும்போது இப்ப இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் பாருங்க பிளஸ் இருக்கு. ஓகேவா, அப்ப இதுக்கு அடுத்த நம்பர் பிளஸ் இருக்கா? அப்ப 43க்கு அடுத்து வர வர்க்கைன்னு பார்க்கலாம். ஒரு சில மறந்துட்டீங்கன்னா இங்க இருந்து கொண்டு வாங்க. அப்ப 4க்கு ரூட் எடுத்தா 2 கிடைக்குமா? அப்ப இந்த 2 இங்க போட்டோம். இந்த 4க்கு ரூட் எடுத்தா 2 கிடைக்கும். இந்த 2 இங்க போட்டா 7 2 9 ஆகுதா? அப்ப 9 ரூட் எடுத்தா 3 கிடைக்கும். ஓகேவா, இங்க 3 போடுறேன். அப்ப 22 3 கூட்டினா 25. 25க்கு ரூட் எடுத்தா வெறும் 5 இங்க போட்டுக்கணும். 5 அப்ப 36. இது 36. 36க்கு ரூட் எடுத்தா வெறும் 6 இங்க வந்துரும். அப்ப 43 6 கூட்டினா எவ்வளோ? 49. அப்ப 49க்கு ரூட் எடுத்தீங்கன்னா வெறும் 7 கிடைக்கும். இது தெரியாதவங்களுக்கு சொல்றேன், இது இப்படிதான் வரணும். ஓகேவா, ஆனா ஷார்ட்டா என்ன பண்ணலாம்னா இந்த நம்பரை பார்க்க போறோம், இந்த சிம்பிளை பார்க்க போறோம். 43 பக்கத்துல பிளஸ்ஸா இருந்தா 43க்கு அப்புறம் ஒரு வர்க்க எண் யாரும் பார்க்கணும். அப்ப 49 நமக்கு தானாவே தெரியுது. ஓகேவா, அப்ப ரூட் எடுத்தா 7. ஒரு வேளை இந்த இடத்துல மைனஸ் குறியா இருந்தா இங்க என்ன நம்பர் என்ன சிம்பிள் மாறி வந்தாலும் பரவாயில்ல, இந்த குறி பார்த்தாலே போதும். ஓகேவா, இங்க 43 முன்னாடி மைனஸா இருந்தா அப்படி பின்னாடி போய் நம்ம இப்படி 43க்கு இந்த பக்கம் யார் இருக்கான்னு ஸ்கொயர் பார்க்கணும். ஓகேவா, அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 7. அடுத்து 30ஆம் சம் பார்க்கலாம். இப்போ 30ஆம் சம் பாருங்க. அதாவது 41 21 19
9 சொல்லிட்டு கடைசியா ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. ஆனா சிம்பிள்லாம் மாறி மாறி தான் இருக்கு. ஓகேவா? அப்ப போன மாடல் தான். நம்ம முதல் நம்பர் மட்டும் பார்க்க போறோம். பார்த்துட்டு இங்க என்ன குறி இருக்கு, மைனஸ் இருக்கா, மைனஸா இருந்தா 41க்கு முன்னாடி என்ன ஸ்கொயர் இருக்குன்னு பார்க்கலாமா? 41க்கு முன்னாடி வந்தாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 36 தான். ஓகேவா? 36 தான் நமக்கு வர்க்க எண். அது ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு 6ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? இருந்தாலும் எப்படின்னு செக் பண்ணாலும் கரெக்டா தான் வரும். இங்க 9 இருக்கா, 9 எடுத்தா 3ன்னு கிடைக்கும், 3 வச்சுக்கிறோம். ஓகேவா? மைனஸ் இருக்கிறதால கழிச்சிடணும். ஓகேவா? கழிச்சா வெறும் 16, திருப்பி 4ன்னு போகும். அப்ப இங்க பிளஸ் இருந்தா 25ன்னு கூட்டிக்கணும். அப்ப 5 எடுத்துட்டு போய் இங்க சேர்த்தீங்கன்னா கழிக்கணும். 41 5 மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல, அப்ப 41 5 ஃபர்ஸ்ட் 36 தான், ரூட் எடுத்தா 6ன்னு கிடைக்கும். இது எதுவுமே பண்ணாம கூட நான் இந்த ஒரு நம்பரை பார்த்துட்டு இந்த குறியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். 41 மைனஸ் இருந்தா முன்னாடி போயிடுங்க, நமக்கு ஆன்சர் 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? 30 சம் இதோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுத்து 31ல இருந்து அந்த ஃபார்முலா சம் எல்லா சம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி 3வது வீடியோல இருந்து பார்த்துடலாம். அப்ப எல்லாத்தையும் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸ் மாடல் ஒன்று இருக்கு, எக்ஸ் ஃபார்முலால ஒன்று நம்ம போட்டாகணும். ஓகேவா? அடுத்து 31ல இருந்து அதை நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.